ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். சைக்காலஜியை நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறது இல்லை, இதில் வந்து ஸ்ட்ராட்டஜியோ நம்ம பார்க்குற சார்ட்டோ வந்து உங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது கிடையாது. எல்லா வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்கேன். கேட்குறவங்க கேட்டுங்க, அது கொஞ்சம் உணருங்க. நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். பண்ணுற தப்பை திருத்திக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து சின்ன சின்ன விஷயத்த மிஸ் பண்ணிவிட்டு நம்ம எதையோ தேடிட்டு இருப்போம். ஆக்சுவலாக வந்து நமக்குள்ளவே வந்து ஃபால்ட் இருக்கும். அதை சரி பண்ணிக்க முடியாமல் வேறு ஏதாச்சும் கிடைக்குமா என்ன தேடுறீங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றது உங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் நீங்கள் வெளியே தேடி எந்த யூஸும் கிடையாது. ஓகே, ஸோ சிம்பிள் தான். உங்களுடைய ட்ரேடிங்கில் தொடர்ந்து 3 டைம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பண்ண முடியுமா? ஏன் அப்படின்னா 3 டைம் தொடர்ந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் ஆல்ரெடி எல்லாருமே வந்து சைக்காலஜி லெவலில் வந்து பிரச்சனை வந்து மாட்டிக்குவாங்க. இதில் வந்து 100ல் 5 பேர் தான் வந்து அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு டெக்னிக்கல் வளர்த்துக்குவாங்க. எல்லாராலையும் சக்ஸஸ் ஆக முடியாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், மெயின் தான் இதுதான். ஏன்னா நம்ம நினச்சிருக்கோம் ஸ்டாப் லாஸ் வந்து நல்ல ட்ரேடர்ஸ்க்கு வந்து தொடர்ந்து ஸ்டாப் லாஸ் 3 டைமில் ஆகாது, அவங்களாம் வந்து எல்லா ட்ரேடர்லையும் சக்ஸஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு. அப்படி கிடையாது. எப்பேற்பட்ட ட்ரேடர்ஸ்க்கும் ஒரு சில டைமில் வந்து 3 டைம் தொடர்ந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். என்னென்னா அந்த குவான்டிட்டி சைஸ் வந்து அவங்களுக்குள்ளவே தான் வச்சுக்குவாங்க. இப்போ அவங்கக்கிட்ட ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 குவான்டிட்டி அவங்கக்கிட்ட பண்ண முடியும்னா அவங்க 10 குவான்டிட்டிக்கு மேலே என்ன தான் நீங்கள் பர்ஃபெக்ட் செட்டப் பண்ணாலும் 10 குவான்டிட்டிக்கு மேலே மூவ் பண்ணவே மாட்டாங்க. ஓகேங்களா? இது வந்து ஸ்ட்ராங்காக புரிஞ்சுங்க. உங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறேன். மேபி அவங்ககிட்ட ஒரு 1000 லாட் பண்ணுற அளவுக்கு இருக்குன்னா அவங்க என்ன வெறும் என்ன சொல்லுவாங்க 100 லாட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க, 100 லாட்டு தான் ட்ரேட் பண்ணுவாங்க. என்ன தான் அவங்க பெரிய கோடிஷன் ஆகட்டும் இந்த லிமிட் தாண்டவே மாட்டாங்க. இது வரலாம் தான் இதனால தான் அவங்க சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகிறது. தவிர இப்போ அவங்க நினச்சா 1000 குவான்டிட்டி போட்டு பண்ணலாம். ஏன்னா ஒரு நல்ல ஒரு சினாரி வந்துச்சுன்னா அது வந்து அவங்கள மிஸ்பேலன்ஸ் பண்ணிட்டோம், அந்த பேனிக் ஸ்டார்ட் ஆகிடும். அவங்களுக்கும் பேனிக் வந்துடும். ஏன்னா 1000 குவான்டிட்டி போட்டு பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டாப் லாஸ் ஒருவேளை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா இது வரலும் ஒரு வருஷத்துக்கு ப்ராஃபிட் எல்லாம் டோட்டலாக போய்டும் அவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம், நிஃப்டி 50யும் பேங்க் நிஃப்டியும் ஒரு சில ஸ்டாக்ஸும் பார்க்கலாம். இது ஆல்ரெடி என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ட்ராப் பண்ணி அப்பப்போ லைவ் சென்ட் பண்ணியிருப்பேன். இது வந்து மார்க்கெட் முடிஞ்சது இது. ஸோ இது கண்டினியூஸ் தான். அது ஒன்றும் என்ன சொல்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டாக எதுவும் சொல்ல போகிறது இல்லை. அதில் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் எங்கே போகும் அப்படின்றது நீங்களே பார்த்து சொல்லிடலாம். நான் ஒன்றும் சொல்லவே தேவையில்ல. 17,600 ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? 17,600 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்குது. ஆல்ரெடி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 17,471 அந்த லைன் டச் பண்ணிச்சு. ஒரு 100 பாயிண்ட்ஸ் கேப் இருக்குது. எக்ஸ்பைரி மேபி அந்த லைன் டச் பண்ணிட்டு கீழே வரலாம், இல்லை கீழே டச் பண்ணிட்டு மேலே போகலாம். மொத்தத்தில் இந்த ஜோனில் தான் வந்து ப்ரைஸ் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னா கீழே 17,300ம் டாப்பில் வந்து 17,600 இருக்குது. 2 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்குது. இது மிடில் வந்து நாளைக்கு ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கீழே க்ளோஸ் ஓப்பன் அதாவது ஒரு கேப் டவுன் கேப் ஆகிடுச்சு என்ன சார் பண்ணலாம்னா இக்னோர் பண்ணிவிடுங்க. ஏன்னா கேப் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு கேப் டவுன் வந்து தெரியாது. ஸோ மேபி இந்த சப்போர்ட் லெவலில் உங்களுக்கு கேப் டவுன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 17,100 வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக அமையும் நிஃப்டி 50ல். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா சேம் நேற்று என்ன சேனல் ட்ராப் பண்ணோம் அதே சேனல் தான் இன்றைக்கும் கண்டினியூஷன் ஆகுது. இதில் ஒன்றும் ஏன்னா வெளியே வரல இன்னும் அதுலேருந்து. அது உங்களுக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஒன்று ட்ராப் பண்ணியிருக்குமாங்க. அந்த லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, நீங்களும் விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாகவே. ஜஸ்ட் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் போதும். அந்த டிமேட் அக்கௌண்ட் லிங்க் வந்து இந்த யூடியூப் வீடியோக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். 4 லிங்க் கொடுத்துருக்கேன். அதாவது அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங். அதில் 4 அதில் வேணால் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய லெவல்ஸை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக சென்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த லெவல் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் லெவல் கிராஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 38,800 வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 38,800 வரலும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து மேலே போகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா இவ்வளோ பிக் ஃபால் ஆச்சு இல்லைங்களா? ஸோ இதனால் வந்து சின்னதாக ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் ஆகிருக்குது. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஃபால் ஆனது இது ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக மேலே போகுது. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து சடனாக இங்கேருந்து மேலே கொடுக்குறாங்க. சான்சஸ் ஆர் வெரி லோ. ஏன்னா எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்பைரிட்டால் இந்த ப்ரைஸ் வந்து லிட்டில் பிட் லைட்டாக மூவ்மெண்ட் ஆகிட்டு மேபி கீழே வரும். ஓகேங்களா? ஏன்னா வந்து ஃபாலிங்கான சான்சஸ் வேணுமே அதிகமாக இருக்குது. இந்த லெவலில் கீழே கரெக்ஷன் குடிச்சிட்டு ஒரு லோ ஃபார்மேஷன் ஆகிடுச்சு இந்த இடத்துல அப்படின்னா நீங்கள் சேலிங் பார்க்கலாம் அந்த இடத்துல. ஓகே, பேங்க் நிஃப்டி பொறுத்தவரைக்கும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஜோனு மேலே க்ளோசிங் கொடுத்தா மட்டும்தான் வந்து பை. ஆல்ரெடி இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஜோனுக்கு அபோவ் வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ க்ளோசிங் கொடுத்தாலே ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து அப்பர் சைடு வந்து நடக்கும். இந்த மேலே இருக்குல்ல, மேலே வந்து ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து அங்கேருந்து நீங்கள் 38,800 வரலும் நெக்ஸ்ட் லெவல் பார்க்கலாம் பேங்க் நிஃப்டியில். அதே நீங்கள் பாட்டமில் லோயில் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா அங்கேருந்து நீங்கள் எங்கேருந்து ப்ரைஸ் மூவ் ஆயிருக்குன்னு பாருங்கள். ப்ரைஸ் எங்கேருந்து மூவ் ஆயிருக்கு? ஸோ இந்த இடத்துலேருந்து இங்கே ஓப்பன் ஆச்சு, இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துருக்கீங்களா? ஸோ 38,200 ரேஞ்சுக்கு ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ ப்ரைஸ் கட் ஆச்சுன்னா இது வரலும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
ஓகே 38,200 வரலும் கீழே லோவர் சைடு, அப்பர் சைடு பார்த்தீங்கன்னா 38,800 வரலும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இப்போ நம்ம ஸ்டாக்ஸ் ஒரு 3 ஸ்டாக்ஸ் வந்து பை சைடு சூஸ் பண்ணியிருக்கேன். சேல் சைடு வந்து ஒரு 3 ஸ்டாக்ஸு. நம்ம ஃபஸ்ட்டு பை சைடு பார்த்துக்கலாம். பை சைடு பார்த்திங்க அப்படின்னா SBI. ஓகே, டைம் ஃப்ரேம் பார்க்கலாம் என்ன சார்ட் அப்படின்னா இது 1 hour சார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது 1 hour சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட். இப்போது இது சப்போர்ட்டாக இருக்காச்சு, அகைன் இதில் சப்போர்ட் இருக்குது. ஸோ சப்போர்ட்டிங்கான ஒரு வேலையை எதிர்பார்த்துருக்கு. மேபி திரும்ப இன்னொரு டைம் டச் பண்ணால் கூட நீங்கள் அகைன் வந்து பையிங்கான ஒரு வியூ பார்க்கலாம் அந்த SBIயில். ஓகேங்களா, எவ்ரி பிரேக் அவுட்டை நீங்கள் பையிங்காக யூஸ் பண்ணலாம் SBIயில். ஓகே, நெக்ஸ்ட் டைட்டன் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அதே தான். இது வந்து கீழே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போய்ட்டுருக்குது. மேலே இந்த ரெசிஸ்டன்ஸ் கட் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஏதாவது இந்த லெவல் கட் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2560 அந்த ரேஞ்சில் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது டைட்டன். இந்த ஜோன் பிரேக் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் வந்து 2550 வரலும் மேலே ப்ரைஸ் டச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதுதான் ஃப்ரெஷ்ஷாக சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்குது. இமீடியட் உடனே சப்போர்ட் எடுத்து சான்சஸ் ரொம்ப கம்மி. ஓகே, இந்த இடத்துல உடனே சப்போர்ட் எடுத்து சான்ஸ் கம்மி. அண்டே உங்களுக்கு மேலே போயிட்டு கீழே வந்து மேபி சப்போர்ட் எடுத்துக்கான வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் வந்து உங்கள் பை சைடுக்கான வியூ வந்து அதிகமாக இருக்குது டைட்டனில். JSW ஸ்டீல் நெக்ஸ்ட்டு. JSW ஸ்டீல் ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்ன நம்ம கவனிக்கணும் அப்படின்னா இதில் பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆனால் ஏன் அந்த இடத்துல பையிங் போகல அப்படின்னா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஒன்று பார்த்தீங்களா, இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. அதனால் வந்து ப்ரைஸ் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு நின்றுட்டு இருக்குது. ஓகே, 1 hour சார்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக வந்து இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு நின்றுக்குது. இந்த லெவல் தாண்டிச்சுன்னா ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் மூவ் பார்க்கலாம். அதாவது 670 அபவ் ப்ரைஸ் மூவ் ஆகிற பட்சத்தில் வந்து ரொம்ப நல்லா ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டை பார்க்கலாம். 680 690 வந்து ஈஸியாக டச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது JSW ஸ்டீலில். நெக்ஸ்ட் நம்ம ஆரோ ஃபார்மா, அது பார்த்திங்கன்னா சேலிங் வியூ இருக்குது. சேலிங் வியூ நல்லா கவனிங்க. சேலிங் வியூ பார்த்திங்கன்னா 200 EM இது ரெசிஸ்டன்ஸ். நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன் 200 EM எப்படி யூஸ் பண்ணணும். கட் ஆகிட்டு மேலே வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஸோ இங்கேருந்து நீங்கள் சேலிங்கான ஒரு வைக்கலாம். கரெக்ஷன் அகைன் ஒரு பிரேக் டவுன். ஸோ இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆரோ ஃபார்மாவில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேர்ல்ஃபுல்லில் வந்து பிரேக் டவுனுக்காக ரெடியாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ எப்போனாலும் உங்களுக்கு பிரேக் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஃபஸ்ட் லெவலில், இது செகண்ட் லெவல். ஓகேங்களா, ஸோ இந்த 2 லெவலில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் கொஞ்சம் எஃபர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த டிப்ஸு கால்ஸ்லாம் இந்த மாதிரி கொடுக்குறாங்க, நம்ம ஏதோ யூடியூப் சேனல் பார்க்கணும், இந்த லெவல் கொடுத்துறாங்க அந்த லெவல் கொடுத்துறாங்க, நம்ம பிளைண்டாக அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் போய்டும். இப்போ நான் உங்களுக்கு சொல்லலாம் இந்த இடத்துல இதுக்கு கீழே போனால் வாங்கி சேல் பண்ணிவிடுங்க, இதுக்கு மேலே போனால் பை பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் உங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது. ஏன்னா நம்ம யூடியூப் சேனல் பார்த்துருக்கோம் தெரியும். நம்ம டிப்ஸு கால்ஸ் கொடுக்குற மனுஷன் தான் நம்ம லட்சக்கணக்கில் சப்ஸ்கிரைப் வந்திருப்பாங்க, டெய்லி லட்சக்கணக்கில் வியூஸ்லாம் போயிருக்கும். ஏன் நம்மளுக்கு வியூஸ் கம்மியாக இருக்குது உங்களுக்கே தெரியும். ஆல்ரெடி நம்ம ரன்னிங் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். புதுசாக வந்தவங்கன்னா டிப்ஸு தான் தேடுறாங்க நிறைய பேர். எப்படின்னா ஒரு அட்ராக்ஷன் வேர்ட்ஸ், மேஜிக்கல் வேர்ட்ஸ் தான் எதிர்பார்க்குறாங்க. மேஜிக்கல் வேர்ட்ஸ் என்ன இப்பவும் பண்ண மாட்டேன் அப்பவும் பண்ண மாட்டேன் விடுங்க. நான் என்னோடய சேனல் இப்படி தான் இருக்கும். சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக வந்தால் இருக்கட்டும், இல்லை வியூவர்ஸ் கம்மியாக இருந்தாலும் இருக்கட்டும், நம்மளோட ஜேர்னி இப்படி தான் போய்ட்டுருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ரியல் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் வராங்க, இல்லை நம்ம டிப்ஸு கால்ஸ் இன்னும் பார்த்துட்டு நம்ம டிஸ்லைக் பண்ணிவிட்டு போனால் போகிறாங்க. அது அவங்களோட விருப்பம். ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜில்லட் ஃப்ரெண்ட்ஸ். ஜில்லட் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக ரொம்ப ஸ்மூத்தாக வந்துட்டு இருக்குது. இங்கே ஒரு சின்ன கன்சாலிடேஷன் ஆகிருக்கு. இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பிரேக் டவுனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் தெரியுங்க. ஸோ இந்த பிரேக் டவுன் யூஸ் பண்ணிங்கன்னா இதுக்கு மேலே நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா சம்வேரியா இதனோட லோ இருக்குதுங்களா, அந்த லோ வந்து ஃபஸ்ட் டார்கெட் அவங்களுக்கு வரும். ஸோ இதில் வந்து ஜில்லட்லேருந்து நீங்கள் சேலிங்கான ஒரு வியூ யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு மேலே அப்பர் சைட்லேருந்து பிரேக் டவுன் ஆகுதுன்னா இன்னும் சூப்பர். ஏன்னா அந்த ஹையர் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ இது வந்து ஜில்லட்டில் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்கள் லைவ் மார்க்கெட்டில், அதாவது மார்க்கெட் ரன்னிங் டைமில் இந்த மாதிரி வியூ தேவைப்படுது சார் அப்படி நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லிங்க் இருக்கு பாருங்கள். நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் போதும். அதுவும் ஃப்ரீ தான். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு காசு இல்லை, அதுவும் ஃப்ரீ தான். நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் என்னுடைய பிரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய பை சேல் வியூவை நீங்கள் பார்த்து லேர்னிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி சென்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கி மார்னிங்லேருந்து நம்ம என்னென்ன சென்ட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருந்தேன். ஸோ என்ன லெவல், அதாவது மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடியே போட்டிருப்பேன். எந்த பிரேக் அவுட் ஆகுது ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி 914 913 அங்கே பார்த்தீங்கன்னா 914 930 970 990 அப்பப்போ உங்களுக்கு அந்த லெவல் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகேங்களா, இது டிப்ஸு கால்ஸ்னு நினச்சிக்காதீங்க. இது எஜுகேஷன் பர்பஸ்க்காக சென்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். எங்கே ரெசிஸ்டன்ஸ் வருது, எங்கே அலர்ட்டாக இருக்கணும், எங்கே வந்து பிரேக் டவுன் ஆகும், இதெல்லாம் வந்து உங்களுக்கு லெவல்லாம் ட்ரா பண்ணிகிட்டு இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். டிமேட் அக்கௌண்ட் லிங்க் வந்து இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த சந்திக்கலாம்.